அனைவருக்கும் வணக்கம். அழகிய சிற்றம்பலத்தான் என்று கையொப்பமிட்ட ஏடுகள் பஞ்சாக்கரப்படியில் எவ்வாறு வந்தன என்பதை பற்றி நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். மாணிக்கவாசகர் எனக்காகத்தான் கோயில் கட்டினார், குதிரைகளை கொண்டு வந்தது நானே, கரையை அடைத்தது நானே, எந்த தவறும் மாணிக்கவாசகர் செய்யவில்லை என்று இறைவனே கூறுகிறார். உடனே அரசர் தம் தவற்றை உணர்ந்தார். திருப்பெருந்துறை, உத்தரகோசமங்கை, திருவாரூர், சீர்காழி, திருவண்ணாமலை ஆகிய சிவஸ்தலங்களுக்கு மாணிக்கவாசகர் செல்கிறார். சென்று பதிகங்களை எல்லாம் பாடுகிறார். கடைசியில் அவர் தில்லையை வந்து அடைகிறார். தில்லையை அடைந்தவுடன் அவர் ஒரு சிவனடியாரை சந்திக்கிறார். அப்பொழுது அவர் செம்பொன்னம்பலம், திருவம்பலம், திருச்சிற்றம்பலம் என்ற நாமத்தை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் அரசபையில் அந்த சிவனடியார் வந்ததும் அதே நாமத்தை உச்சரிக்கிறார். இதை பார்த்து வியந்த அரசன் இந்த நாமத்தின் பொருள் என்ன என்று கேட்கிறார். அதற்கு அந்த சிவனடியார், தீயவரும் உள் அன்போடு இந்த நாமத்தை கூறினால், ஒரு தடவை கூறினால் 21,600 தடவை 5 எழுத்தை கூறியதற்கு சமம் என்று கூறுகிறார். இதை கேட்ட புத்த மதத்தைச் சேர்ந்த புத்த குரு, இல்லை, என்னுடைய மதம்தான் பெரியது என்று கூறுகிறார். உடனே மாணிக்கவாசகருக்கும் புத்த குருவிற்கும் போட்டி நடக்கிறது. அப்பொழுது புத்தகுரு கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் மாணிக்கவாசகர் அவருடைய ஊமை மகளிடமே கேட்கிறார். அவருடைய ஊமை மகள் சொன்ன பதில்தான் திருச்சாளல் என்று, வினாவிடைத்தான் திருச்சாளல் என்று திருப்பதிகமாக அமைந்தது. பின்னர் திருப்படையாட்சி, திருப்பாவை எழுச்சி, அசோக பதிகம், யாத்திரை 10 போன்ற நூல்களை எழுதியுள்ளார் மாணிக்கவாசகர். அந்தணர் பெருமான் ஒருவர் வந்து அவருடைய பாடல்கள் அனைத்தையும் முறையாக சொல்ல வேண்டும் என்று மாணிக்கவாசகரை கேட்டுக்கொண்டார். மாணிக்கவாசகரும் அவ்வாறே கூறினார். அவர் கூற அந்த அந்தணர் ஒரு ஓலைச்சுவடிகளில் எழுதுகிறார். அந்த தருணம் பாவை பாடிய வாயால், அந்த திருவாயால் கோவை பாடுக என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது பாடியதுதான் அந்த திருக்கோவையாகும். பின்னர் அழகிய சிற்றம்பலத்தான் என்று கையொப்பமிட்டு அந்த அந்தணர் அந்த ஓலைச்சுவடிகள் அனைத்தையும் தில்லை கனகசபையில் பஞ்சாக்கரப்படியில் வைத்துவிட்டு மறைந்து விடுகிறார். மறுநாள் அந்தணர்கள் கதவை திறக்கும் பொழுது படியில் ஓலைச்சுவடிகள் இருப்பதை பார்த்துவிட்டு மாணிக்கவாசகரிடம் கொடுக்க, அவர் அழகிய சிற்றம்பலத்தான் என்ற கையொப்பத்தை பார்த்து பூரித்து, வந்தது திருப்பெருந்துறை சிவபெருமானே என்று கண்ணீர் மல்க அவரை பார்த்து கொண்டு நிற்கிறார். அப்பொழுது ஒரு ஜோதி தெரிகிறது. அந்த ஜோதியில் மாணிக்கவாசகர் மறைந்து விடுகிறார். இதுதான் மனிதன் சொல்ல இறைவன் எழுதியது. திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்று சொல்லுவர். அப்படிப்பட்ட அந்த திருவாசகத்தை நமக்கு தந்த மாணிக்கவாசகர் இப்பொழுது சிவபெருமானுடன் ஒன்றர கலந்து